ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 156 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 25,607 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 455 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 83,522 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 263 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. 57,837 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ். கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ சம்மந்தமாட்டு எல்லாமே கேள்வி எழுப்பிறீங்க, ப்ளஸ் கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க. நான் மோஸ்ட்லி எல்லா ஐபிஓஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதில் எல்லா ஐபிஓஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் இருக்குது. அதாவது மெயின் போர்டில் நான் சொல்கிறது ரீசெண்ட்லி லிஸ்ட் ஆனதில் ஒன்று. இப்போது நேற்று அலாட்மெண்ட் எனக்கு கிடைக்கல. அந்த ஓர்க்லா இந்தியா அது எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி நைட்டு ஸ்டட்ஸ் அசசரிஸ் அதை அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதை அலாட்மெண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது லென்ஸ் கார்டு அதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ ஐபிஓ அது நான் நேற்றே ப்ரீ அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மொத்தத்தில் ஒரு க்ரோ, லென்ஸ் கார்ட்டு, நெக்ஸ்ட் ஸ்டட் அசசரிஸ், ஓர்க்லா இந்தியா. இதில் ஓர்க்லா இந்தியா கிடைக்கல. மிச்சம் என்ன 3 ஐபிஓ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுலேயாவது ஏதாவது ஒரு ஐபிஓவில் 2 ஐபிஓ கிடச்சா வர கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எல்லா ஐபிஓமே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 10-15%, சில இது 21%. லென்ஸ் கார்டு 21% லிஸ்டிங்னு காட்டுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஓவர்லாட்டு எல்லா ஐபிஓஸுமே அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் எல்லா இதுலேயுமே லிஸ்டிங்னு இருக்குது, டீசன்ட் லிஸ்டிங்னு இருக்குது. அதனால் எல்லா மெயின் போர்டு ஐபிஓமே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,521 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எஸ்யூவி சேல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4,521 கோடி ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 35,080 கோடியாக இருக்குது. 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,467 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் மார்ஜின் 21 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 18.43% இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் மட்டுமே 2,61,703 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. அதாவது வெஹிக்கிள் கவுண்டை சொல்கிறேன். 13% க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் வெஹிக்கிள்ஸ் நீ பார்க்கும்போது எஸ்யூவி வால்யூம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் எஸ்யூவி போர்ட்ஃபோலியோ பொலிரோ நியோ, XUV3 XO, தார் ராக்ஸு, ஸ்கார்பியோ கிளாசிக், ஸ்கார்பியோ என், XUV 700, இதில் ப்ளஸ் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸான XUV 400, BE6, XUV 9E இந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு நல்ல சேல்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த குவார்ட்டரில் நல்ல சேல்ஸ் இருக்குது. அதில் இந்த ICE SUV அந்த மாடலில் 1.56 லேக் அளவுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சில SUV செக்மெண்ட்டில் 1.29 லேக் அளவுக்கு ப்ரைஸ் ஆஃபர் போட்டு கொடுத்துருக்காங்க. டிராக்டர் வால்யூம் 32% இயர் ஆன் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,22,936 யூனிட்ஸ் விற்றுருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன் டிமாண்ட் நல்லா இருந்திருக்கு. மான்சூன் சீசனும் நல்லா இருந்ததுனால சேல்ஸ், குறிப்பாட்டு ஃபார்ம் செக்மெண்ட் சேல்ஸ் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிராக்டர் மார்க்கெட் ஷேர் 43% மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 3,602 ரூபாவில் இருக்குது. 29 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஹை பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னா 50 ஹை பார்க்கும்போது 3,723 ரூபா, அதுலேருந்து 100 ரூபா தான் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சுச்சுவேஷனில் இருக்குது. அதாவது பீக் லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் வரும்போது பார்க்கலாம். இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சிட்டி யூனியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாக வந்ததுனால. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 15.1% இயர் ஆன் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 329 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.4% வளர்ந்துருக்கு. 666 கோடியாக இருக்குது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 2.42% இருக்குது. ஆக்சுவலி இது கம்மியாக இருக்குது. 2.99%லேருந்து 2.42% குறைஞ்சிருக்கு. அது மாதிரி நெட் NPM பார்த்தீங்கன்னா 1.2%லேருந்து 0.9% குறைஞ்சிருக்கு. கிராஸ் NPM குறைஞ்சிருக்கு, நெட் NPM குறைஞ்சிருக்கு. ஸோ அசட் குவாலிட்டி இந்த குவார்ட்டரில் நல்லா இருக்குது. டோட்டல் லோன் புக் அண்ட் அந்த டெபாசிட்ஸ் அது பார்க்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டிமாண்ட் ரீட்டைல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் ஒரு டிமாண்ட் நல்லா இருந்த பேசிஸில் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 257 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 256 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது சிட்டி யூனியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அமர்ராஜா பேட்டரிஸ் டைம் டு அக்குமுலேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குரூப்பில். 990 ரூபா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போகிற பட்சத்தில் அதை பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு
900 கீழே 850 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் மேலே போச்சு 1600 சம்திங். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் அதில் மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலாம். அதானி போர்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3109 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9167 கோடியாக இருக்குது. எபிட்டா 5548 கோடியாக இருக்குது. 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 60.5% இருக்குது. இது போக டொமஸ்டிக் போர்ட் பிஸ்னஸ் 6351 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் ரெவன்யூ அண்ட் எபிட்டா லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்குது. இதில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2050 கோடியும் எபிட்டா 466 கோடியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதானி போர்ட்ஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹோலி ஒன் சப்சிடரி அதானி ஹார்பர் சர்வீஸ் லிமிடெட் அதை வந்து அமால்கேஷன், அதாவது அதை கொண்டு வரதுக்கு ஹோலி ஒன் சப்சிடியாட்டு கொண்டு வரதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ க்ரோத் வந்து 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2224 கோடியாக இருக்குது. ட்ரக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் நெட்வொர்க் சர்வீஸ் அதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 9% இருக்குது. 6%லேருந்து 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெரைன் பிஸ்னஸ் வந்து 213% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1182 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து அதானி போர்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் LIC பார்த்தீங்கன்னா ஒரு 76 கம்பெனிஸில் ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சன்ஃபார்மா, HL டெக்னாலஜிஸ் இப்படி சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. சன்ஃபார்மாவில் 3226 கோடிக்கும், HL டெக்னாலஜிஸில் 2939 கோடிக்கும் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. HDFC பேங்க்கில் 3130 கோடிக்கு ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் கிட்டத்தட்ட நெட் ஈக்விட்டி பர்ச்சேஸ் வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 76 கம்பெனிஸில் பண்ணியிருக்கிறதாட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சில கம்பெனிஸில் ஸ்டேக்கை குறைக்கவும் செஞ்சுருக்காங்க, சில கம்பெனிஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸ் போர்டு வந்து போர்ட் மீட்டிங் செட் பண்ணியிருக்கிறாங்க நவம்பர் 13ஆம். அதில் தான் இந்த Q2 ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாரத் டைனமிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கிளான் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 183 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1487 கோடியாக இருந்துச்சு. எபிட்டா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 313 கோடி. எபிட்டா மார்ஜின் 150 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 23% இருக்குது. ஸோ எங்களோட பேஸ் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி யூரோப்பியன் சப்சிடியாக இருக்க செனாக்சி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 35% இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செனாக்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 21% இயரான பேசிஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 410 கோடியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெசிலிட்டிஸில் இது வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த ஆப்தலமிக் ஜெல்ஸு அண்ட் வேசன்ஸு அது ஒரு சைட்டை வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் செக்மெண்டேஷனி பார்க்கும்போது US வந்து 10% வளர்ந்துருக்கு. யூரோப்பில் 16% க்ரோத் இருந்திருக்கு. டாப் லைன் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த செனாக்சி அதை வச்சு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இந்த குவார்ட்டரில் 7 நியூ மாலிகுல்ஸ் USல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாப்டோமைசின் RTO, நெக்ஸ்ட் வந்து சிமாட்ரிபன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ANDA வந்து அப்ளை பண்ணி 5 அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் USல வந்து ஃபைலிங்ஸ்னு பார்க்கும்போது 378 பண்ணியிருக்கிறாங்க. அதில் 329 அப்ரூவல் கிடச்சிருக்குது. 6 ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்காண்டி வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளான் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 61.4 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரெவன்யூவில் 5.8% அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெட் கேஷ் வந்து 2448 கோடி அவங்க கைவசம் இருக்குது. சுஸ்லான் எனர்ஜியோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 539% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 3866 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 1279 கோடி. சரியான ஒரு க்ரோத்து நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 153% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 716 கோடி. எபிட்டா மார்ஜின் 18.5% இருக்குது. ஹையஸ்ட் எவர் செகண்ட் குவார்ட்டரில் அவங்களுக்கு ஆர்டர் புக்ஸ் அப்பல கலத்திருக்கு. 565 மெகாவாட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, எபிட்டா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு குவார்ட்டர் இருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குது. நெட் கேஷ் பேலன்ஸும் 1480 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து சுஸ்லான் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அவங்களோட ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா 6 GW மார்க்கை ரீச் பண்ணியிருக்குது.
கிட்டத்தட்ட 2 GW ஆஃப் நியூ அடிஷன் வந்து H1 ஃபினான்ஷியல் 26ல் கிடச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6.2 GW ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. இது சுஸ்லான் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சிப்லா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேரா ஹெல்த் சயின்சஸ் அதில் வந்து 100% ஸ்டேக் வந்து 111 கோடிக்கு வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. சிப்லா 100% ஸ்டேக் இன்சிபரா ஹெல்த் சயின்சஸ் லிமிட்டடில் 110.65 crores வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிப்லாவோட ஹோலி ஒன் சப்சிடரி மூலமாக தான் இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாட்டு சிப்லா வந்து இதோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு மாறிடும். இந்த இன்ஸ்பேரா ஹெல்த் சயின்சஸ் வந்து சிப்லாவோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு மாறிடும். இது சிப்லாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹிந்துஜா குரூப் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எனர்ஜி இவி செக்டரில் ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரே செகண்டில் பண்ண மாட்டாங்க. 20,000 கோடி வந்து ஆந்திர பிரதேஷில் ஃபேஸ்டு மேனரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. வார்பக் பின்கஸ் வந்து மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸில் 26% ஸ்டேக்கு 10,000 கோடிக்கு டைல்யூஷன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ம் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 7 year ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எக்ஸிட் பண்ண ஐடியாவுக்கு வந்தாச்சு. இது வார்பக் பின்கஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 264 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 1832 கோடியாக இருக்குது. 17.94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எபிட்டா அந்த குவார்ட்டரில் 291.6 crores இருக்குது. 130.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2217 கோடியாக இருக்குது. 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் இது பார்த்தீங்கன்னா கிட்டாச்சி எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். VRL லாஜிஸ்டிக்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃப்ளாட்டாக இருக்குது. 796 கோடியாக இருக்குது. எபிட்டா 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 151 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 19% இருக்குது. ஸோ டோட்டல் ஃப்ளீட்டு 6177 வெஹிக்கிள்ஸு. எம்ப்ளாயீஸ் பார்க்கும்போது 21,557 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஸரி பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து VRL லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.